வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, நம்ம மாசா போலீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ யூடியூப் சேனல் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி சேனல்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஆன்லைனில் சூப்பராக கிளாஸஸ் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஆன்லைன்லேயும் நம்மளோட கிளாஸஸ் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குது. ஸோ ஏன் வந்து இந்த யூடியூப் சேனல், அதுவும் போலீஸ் எக்ஸாமுக்குன்னு ஸ்பெஷலான ஒரு யூடியூப் சேனல் எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஆஸ்பிரன்ஸை ஒரு சரியான வழியில் வழிகாட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு புது சேனல் தான் இது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி 2024 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்மளோட சேனல் டிஎன்யூஎஸ்ஆர்பி 2024 நடக்கக்கூடிய பிசி அண்ட் எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்மளோட சேனல் உங்களோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனாக நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 3 பிசி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே நம்மக்கிட்ட படிக்கிற அதிகப்படியான மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்று இன்னைக்கு வந்து காவல்துறையில் ஒரு அதிகாரிகளாக இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர்ல சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட இந்த அனுபவம் வந்து தமிழகத்தை ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடாது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கக்கூடாது, தமிழகம் ஃபுல்லாக இருக்க அனைத்து மாணவர்களுக்கும் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த சேனல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நீங்கள் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜிகேயோட வீடியோஸ், கம்ப்ளீட் கான்செப்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியோட வீடியோஸ் வந்து நீங்கள் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தமிழ், நமக்கு வந்து சைக்காலஜியில் இப்போ தமிழ் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. அது போக தமிழ் தகுதி தேர்வுன்னு இருக்கு. ஸோ இதற்கான இலக்கணம், செய்யுள், உரைநடை எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து நம்மளோட சேனல் வந்து கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாமில் ஒரு முக்கியமான பாட்டாக இருக்குது. ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க வந்து ரொம்ப திணறாங்க. ஸோ அவங்களோட பயத்தை போக்குற விதமாக இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த 2024 எஸ்ஐ தேர்வில் நம்ம வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்கூல் புக்ஸோ இல்லை உங்கள் கையில் இருக்க நோட்ஸோ அது வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. சரியா? ஃபர்ஸ்ட் விஷயம் பேசிக்ஸாக என்ன பண்ணுங்க, புக்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்க, நல்லா படிங்க. பேசிக்ஸாக ஒரு புக், ஏதாவது ஒரு புக், ஒன்று ஸ்கூல் புக்கோ இல்லை நீங்கள் ஏதாவது அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா அகாடமி புக்கு, எதுவாக இருந்தாலும் இந்த புக்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு 5 to 10 டைம்ஸ் என்ன பண்ணுங்க, நல்லா படிங்க. கண்டிப்பா புக்கை ரீட் பண்றது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சரியா? ரெண்டாவது விஷயம் டெஸ்ட் பேட்ச். ஸோ நீங்க நிறைய டைம் வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணியிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பாஸ் பண்ணவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க அன்லிமிட்டடா நிறைய டெஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ரிப்பீட் ரிவிஷன். ஒரு டைம் படிச்சதை அப்படியே விட்டுறக்கூடாது. ரிப்பீட்டா என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து படிச்சதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? நாலாவது விஷயம் ஒரு குரூப் ஸ்டடி. நீங்க தனியா படிக்கிறத விட ஒரு ஃப்ரெண்டை வந்து கூட வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு ஒரு குரூப் ஸ்டடி பண்ணுங்க. சரியா? உங்களுக்கு அவன், அவனுக்கு நீ அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இதே ஒரு 3-4 பேர் சேர்ந்தீங்கன்னா இன்னொரு பெட்டரான விஷயம், ஒரு டீமாவே என்ன பண்ணலாம், இந்த வேலைக்குள்ள போகலாம். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லா வாய்ப்பையுமே ஒரு வாழ்க்கையாக தான் பார்க்கணும். சரியா? ஒவ்வொரு வாய்ப்புமே நமக்கு வந்து என்னதான், ஒரு வாழ்க்கை தான். ஸோ வரக்கூடிய பிசிஎஸ்ஐ எக்ஸாமே நீங்க வாய்ப்பா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அடுத்த வருஷம் ஆயிரும். அதே இது ஒரு வாழ்க்கையா நீங்க பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை தான், செய் அல்லது செத்து மடி தான். ஸோ அப்போ நீங்க எப்படி படிப்பீங்க? ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்மளோட சேனலை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இவ்வளோதான் நம்மளை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ என்னோட பேர் வந்து மாசா, இதோட ஃபவுண்டர். கிட்டத்தட்ட 10 இயர்ஸா இந்த டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கிறேன். ஸோ எங்கிட்ட இருந்து இல்லை எங்கள் டீம் கிட்ட இருந்து, ஸோ மாசா ஐஏஎஸ் அகாடமிங்கிறது நான் மட்டும் தனியான ஒரு ஆள் கிடையாது. ஸோ எங்ககிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாஃப் டீம் இருக்கும். அந்த டீமோட சேர்ந்து உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து இதில் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். அதுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் என்ன பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் அடுத்தடுத்த ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.